ஹே ஆல்! ஃபர்ஸ்ட்லாம் ரம்ஜான்னா ஸ்கூல் ஹாலிடே இருக்கும். அண்ட் நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, பிரியாணி கொண்டு வருவாங்க. இதுதான் ஞாபகம் இருக்கு. பட் இப்போ ஒரு 2, 3 இயர்ஸா சென்னையில மண்ணடியில அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. என்னன்னா, இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனதுமே அங்க கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். ஆல்ரெடி 1 இயர் முன்னாடி நாங்க போயிருந்தோம் மண்ணடி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ, அதனால அகைன் போனோம். லாஸ்ட் டைம் போனப்ப பைக்ல போனதுனால பார்க்கிங் பெருசா ப்ராப்ளம் இல்ல. பட் இந்த வாட்டி கார்ல போனா கண்டிப்பா அந்த ஏரியா கன்ஜஸ்டடா இருக்கும். பார்க்கிங் இருக்காது. ஸோ, நாங்க ஆலந்தூர்ல கார் பார்க்கிங் தனியாவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ. ஸோ, கார் பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு அண்ட் தென் மெட்ரோல போயிட்டோம். ஸோ, மெட்ரோல இருந்து நம்ம மண்ணடியில இறங்குனதுக்கு அப்புறமா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட். வீட்ல இருந்து ஒரு 3:00 கெளம்புனோம். அங்க ரீச் ஆகுறதுக்கு அரவுண்ட் ஒரு 5:00 ஆயிடுச்சு. ஸோ அங்க என்டர் ஆனதுமே செம கிரவுடு. கிரவுட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நெனச்சேன். பட் நாங்க போறப்பவே பயங்கர கிரவுடு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் பாத்துட்டு வந்துரலாமா? இல்ல ரொம்ப தூரம் போயிட்டு அகைன் வர முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்ல இங்கேயே ஏதாவது வாங்கலாமான்னு பாத்தா, அங்க பயங்கர கிரவுடு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போனோம்னா, அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி ஷாப் இருந்தது. சமோசா. ஸோ இந்த மண்ணடில வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் அந்த சமோசா. சிக்கன் சமோசா அண்ட் மட்டன் சமோசா. 2மே டேஸ்டியா இருக்கும். லாஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணப்பவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வாங்குனது வந்து இதுதான். ₹10 தான். ஒரு பீஸ் வந்துட்டு ₹10 தான். ஸோ நல்ல ஃபில்லிங்கோட சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது சாப்பிட்டப்போ. அப்படியே எல்லா ஷாப்ஸும் போய் பார்த்தா, இங்க இருக்கிற எல்லா ஐட்டமுமே டீப் ஃப்ரைடு எல்லாமே ஆயில் ஐட்டம் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே ஹை சுகர்ல பண்ணுது. ஸோ இங்க போற மாதிரி இருந்தா, நம்ம அந்த ஒரு 1 டேக்கு வந்துட்டு நம்மளோட டயட் எல்லாத்தையும் மறந்துரணும். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படின்றதுனால, அந்த 1 டே நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம லிமிட்டா சாப்பிடலாம். இங்க வந்து சிக்கன்ல நெறைய ஐட்டம்ஸ் இருந்தது. மோஸ்ட்லி சிக்கன் தான். பெரி பெரி சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நெறைய இருந்தது. ஆனா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபுட் ஸ்ட்ரீட்லயோ, இல்ல KFCலயோ நம்ம வந்துட்டு சாப்ட்டுருப்போம். ஸோ இங்க மண்ணடியில டிஃபரெண்ட்டா அந்த ரம்ஜான் டைம்ல என்ன ஸ்பெஷலா இருக்கோ, அத மட்டும் தான் ட்ரை பண்ணணும்னு போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வாங்குனது வந்துட்டு அங்க இருக்கிற சிக்கன் கெபாப் அண்ட் கிரிஸ்பி சிக்கன் 2மே டேஸ்டியா இருந்தது. அண்ட் தென் நான் லாஸ்ட் டைம் போனப்போ ரொம்ப எனக்கும் சரி, என் ஹஸ்பண்ட்க்கும் சரி ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கிராப் லாலிபாப், கேண்டி சிக்கன் அண்ட் தென் சிக்கன் சீஸ் ரோல், சிக்கன் சீஸ் பால்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதுதான் இந்த பிளேட்ல இருக்கிறது எல்லாமே. ஸோ எதுவுமே வந்துட்டு குறை சொல்ல முடியல. எல்லாமே டேஸ்டியா தான் இருந்தது. எல்லாமே டிஃபரெண்ட் டேஸ்ட்ல தான் இருந்தது. எதுவுமே ஒரே மாதிரி இல்ல. அந்த கேண்டி சிக்கன் வேற மாதிரி இருந்தது அண்ட் அந்த சிக்கன் சீஸ் ரோலும் டோட்டலி வேற டேஸ்ட் தான். ஸோ உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இங்க வந்து எல்லா ஷாப்ஸ்லயுமே கிரீன் கலர்ல, ரெட் கலர்ல, ஆரஞ்ச், எல்லோ கலர்ன்னு நெறைய கலர்ஸ் போட்டு சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. பட் எனக்கு அத பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் போட்டு இந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னா, அது எவ்ளோ அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய இது வாங்க தோணல. ஸோ சும்மா ஒண்ணே ஒண்ணு அந்த கிரீன் கலர்ல இருந்த சிக்கன் மட்டும் ஒரே ஒரு பீஸ் வாங்குனோம். இதுல அந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்துட்டு அந்த பிரெட்ல வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த கிராப் லாலிபாப், கேண்டி சிக்கன் அளவுக்கு இல்ல. அந்த 2மே வந்துட்டு ஓகேவா இருந்தது. இங்க ஃபேவரைட்டான ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வி வென்ட் டூ டெசர்ட். ஏன்னா, இது எல்லாமே ரொம்ப டீப் ஃப்ரைட் அப்படின்றதுனால ரொம்ப ஜாஸ்தி எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணப்போ நல்லா இருந்த ஐட்டம்ஸ் அண்ட் இப்ப பார்த்தப்போ கொஞ்சம் நியூவா இருந்தது மட்டும் சாப்பிட்டுட்டு வி வென்ட் டூ டெசர்ட் பார்ட். அங்க ஜூஸ் ஐட்டம்ஸ்ல வந்துட்டு ரோஸ் மில்க்ல வந்து இந்த வாட்டர்மெலன் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஜூஸ் நல்லா இருந்தது. ஒரு மைல்டு சுகர்ல. அண்ட் தென் அக்ரூட் ஹல்வா. இந்த ஹல்வா பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சாப்பிட்டேன்னா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ வாங்கிட்டு வந்தாங்க. ஐ திங்க் பாரிஸ் கார்னர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் ஷாஹி துக்டா. ஷாஹி துக்டா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்ல சாப்பிடுறேன். ஸோ வீட்ல ஒருக்கா நான் செஞ்சேன். இப்ப தான் நான் ஷாப்ல சாப்பிடுறேன். இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அண்ட் கஸ்டர்ட்ல வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட், பிஸ்தா கஸ்டர்ட் நெறைய இருந்தது. லாஸ்ட் டைம் கஸ்டர்ட் வாங்குனப்போ அவ்ளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. அதனால அந்த வாங்குன ஹல்வா அண்ட் ஷாஹி துக்டா இது 2மே டேஸ்டியா இருந்ததுனால அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோ எடுத்துட்டு தான் மெட்ரோக்கு திருப்பி கெளம்புனோம். ஏன்னா அந்த ஏரியா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ நாங்க ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்தேன் ஆஃப்டர் 7:00 இன்னும் கிரவுட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. எல்லாமே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. பயங்கர கிரவுட் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே பயங்கர கிரவுடடா இருந்தது. அகைன் வெளியிலயும் நெறைய பேர் என்ட்ரி குடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அந்த ஏரியா இப்படிதான் இருக்கும் போல. ஸோ எல்லாமே ஆயில் ஐட்டம் அப்படின்றதுனால நம்மளால நெறைய சாப்பிட முடியாது. ஸோ செலக்டிவா டிஃபரெண்ட்டா சாப்பிடலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த கிராப் லாலிபாப், கேண்டி சிக்கன், சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா அண்ட் அந்த சீஸ் சிக்கன் ரோல் அண்ட் சிக்கன் சீஸ் பால்ஸ் அண்ட் தென் ஸ்வீட்ஸ்ல வந்துட்டு அந்த அக்ரூட் ஹல்வா அண்ட் ஷாஹி துக்குடா இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா டேஸ்டியா இருந்தது. ஸோ இதெல்லாம் மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ்.
அண்ட் ஹலீம் வந்து இதுவரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதில்ல. எனக்கு வந்து சிக்கன், ஃபிஷ்ல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மட்டன்ல பெருசா கிடையாது. சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே. ஏன் ஹலீம் சாப்பிடணும்னு நெனச்சேன்னா, நெறைய பேர் ரம்ஜான் சீசன் வந்தாலே அந்த நோம்பு கஞ்சி அண்ட் ஹலீம்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னது? எப்படி இருக்கும்? டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மட்டன்ல உனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால, ஹலீம்க்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ஷாப்ல அத ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடு. இல்லன்னா அது பிடிக்காமலே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் நான் ஹலீம் வந்து டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. திருப்பி மெட்ரோ வந்தாச்சு. அப்படியே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். ரம்ஜான் முடியறதுக்குள்ள மண்ணடி போய் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா, யூ கேன் லீவ் யுவர் ஃபீட்பேக் இன் த காமெண்ட் பாக்ஸ். ஐல் சீ யூ ஆல் இன் அனதர் இன்ட்ரஸ்டிங் வீடியோ. பை பை. சீ யூ.